திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சந்திரமதி சரித்திர தொடர்கதை. இதனுடைய முந்தைய பகுதி பகுதி 1 லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 3. மல்லிநாதர் இல்ல வழக்கம். காட்டு விறகு கட்டை விளக்கு வெளிச்சத்தில் கவனித்து அதில் ஒரு வாள் சொருகி இருந்ததையும் பார்த்ததால் சற்று நிதானித்த கோட்டை காவலர் தலைவன், மல்லிநாதரை ஏன் தடை செய்கிறீர்கள் என்று மற்ற 2 காவலர்களையும் நோக்கி வினவினான். அவரை தடை செய்யவில்லை, உடன் வந்த இந்த வாலிபனைத்தான் தடை செய்தோம் என்றான் ஒரு காவலன். இவனை தமது ஆள் என்று குருநாதர் சொல்லுகிறார். ஆனால் இவனை பார்த்தால் விறகு தூக்கும் ஆளாக தெரியவில்லை என்றான் இன்னொரு காவலன். விறகு தூக்கும் வேலை பயின்றவனாகவும் தெரியவில்லை. அவன் தோளில் கட்டை சுமந்துள்ள முறையே அதற்கு அத்தாட்சி என்றான் முதலில் பேசிய காவலன். கோட்டை காவலர் தலைவன் முகத்தில் சினத்தின் சாயை பரவியது. மல்லிநாதரின் சொற்களை சந்தேகிக்கும் நிலைக்கு நீங்க உயர்ந்து விட்டீர்களா என்று வினவினான் காவலர் தலைவன். எசமா என்று அச்சத்துடன் அழைத்தான் சச்சரவை ஆரம்பித்த காவலன். என்ன? தலைவன் கேள்வியில் சினம் அதிகமாக தெரிந்து, தாங்கள் தானே சந்தேகப்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கண்டிப்பான உத்தரவிட்டிருக்கிறீர்கள் என்றான் காவலன் பயத்துடன். ஆமாம், உத்தரவிட்டேன். தலைவனின் பதில் காட்டமாக இருந்தது. அதனால்தான் நாங்கள் தடுத்தோம். ஓ, அப்படியா? ஆமா எசமா. அப்போ நமது கோட்டை தலைவர் வந்தால், அவர் யாரையாவது அழைத்து வந்தால் அவர்களையும் தடை செய்வாயா? இதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் காவலன். அவன் தவிப்பை விளக்க முற்பட்ட தலைவன், எந்த உத்தரவுக்கும் விதிவிலக்கு உண்டு, தராதரம் பார்த்து பணியாற்றுவதுதான் விவேகம் என்று கூறிவிட்டு, இவர்களுக்கெல்லாம் திறமை போதாது, மன்னித்து விடுங்கள், நீங்கள் உங்கள் இல்லம் செல்லுங்கள் என்று மல்லிநாதரை நோக்கி கூற, மல்லிநாதர் சத்ருஞ்சயனை அழைத்துக் கொண்டு கோட்டை வீதிகளுக்குள் சென்றார். 2 வீதிகளை கடந்து போர் வீரர் வீதிக்கு வந்ததும் பல பெரிய வீடுகளை தாண்டி நடந்தார். கடைசியாக ஒரு சிறு வீட்டின் முன்பு நின்றவர் வீட்டை சுற்றி சத்ருஞ்சயனை அழைத்துக் கொண்டு பின்புறம் சென்று அங்கிருந்த கொட்டகையில் விறகு கட்டை போடச் சொன்னார். அவன் தோளில் இருந்து விறகு கட்டை இறக்குவதற்கு முன்பு அதன் நடுவில் இருந்த வாளையும் எடுத்துக்கொண்டார். வாளை பெற்றுக்கொள்ள கையை நீட்டினான் சத்ருஞ்சயன். இப்பொழுது உனக்கு வேண்டாம் என்ற மல்லிநாதர் வீட்டுக்குள் நுழைய முற்பட்டவர், சந்திரமதி என்று குரல் கொடுத்தார். இதோ வருகிறேன் என்று உள்ளிருந்து குரல் கொடுத்த சந்திரமதி சில வினாடிகளில் வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் சட்டென்று பின்வாசல் படியை தாண்டாமலே தனது முக்காட்டை போட்டுக்கொண்டு, இவர் யார் என்று கேட்டாள். என் புதிய சீடன் என்ற மல்லிநாதர், இவன் தலையில் ஒரு குடம் தண்ணீர் கொட்டு, பிறகு இவன் கிணற்றில் நீராடி விட்டு உள்ளே வரட்டும் என்று கூறிவிட்டு வாளை ஏந்திய வண்ணம் உள்ளே சென்றார். அவர் சென்றதும் முக்காடை நன்றாகவே இழுத்து விட்டு கொண்ட சந்திரமதி, சீடப்பிள்ளையே சற்று இருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல முயன்றவளை அம்மணி என்று அழைத்தான் சத்ருஞ்சயன். அவள் சட்டென்று திரும்பி அவனை நோக்கினாள். அந்த விழிகளை கண்ட சத்ருஞ்சயன் மயக்கம் பிடித்தவன் போல நின்றான். அந்த விசால விழிகளை அமுத விழிகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவற்றின் கூர்மையின் விளைவாக வேல் விழிகள் என்று சொல்லலாம் என்று நினைத்தான் சத்ருஞ்சயன். புழக்கடை விளக்கு வெளிச்சத்தில் அவள் தேகம் மிக மெல்லியதாக காணப்பட்டது. அதிக உயரம் இல்லாவிட்டாலும் நீண்ட மரமல்லி புஷ்பம் போல விளங்கினாள் சந்திரமதி. அவள் சந்திர முகத்தை வைத்துத்தான் அவளது பெற்றோர் அந்த பெயரை அவளுக்கு சூட்டி இருக்க வேண்டும் என்று சத்ருஞ்சயன் நினைத்தான். அந்த சந்திர முகத்தில் தலையில் இருந்து பிரிந்து விழுந்த குழல்கள் 2 அந்த முகத்தில் நடுவில் உருண்டு நின்றன. அந்த குழலின் சுழற்சி அவள் உதடுகள் குங்கும பொட்டின் சிவப்புடன் போட்டி போட்டதன்றி சிறிது நீரோட்டத்தையும் கலந்து கொண்டதால் அவை மாணிக்கம் போல பளபளத்த அழகு. இவை அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. ஆனால் இத்தனை அழகிய உதடுகளில் ஒரு கடுமையும் இருப்பது அத்தனை பொருத்தமாயில்லை என்று சத்ருஞ்சயன் உள்ளூர நினைத்தான். முகத்தில் இருந்து கழுத்துக்கு இறங்கியது பார்வை. அவள் சிறிய இடையும் கீழே இறங்கிய பருவக்கால் பகுதிகளும் அவனுக்கு சிறிது பயத்தையும் கூட கொடுத்தன. அவன் அவளை கவனித்த சில வினாடிகளில் அவளும் அவனை கவனித்தாள். அவன் குழந்தை முகத்தில் ஈட்டிகள் என பளபளத்த கண்களும், மெல்லிய அரும்பு மீசையும், கைகளின் நீளமும், கால்களின் உரமும், இடுப்பின் வன்மையும் அவன் மாவீரன் என்பதையும்
அவன் இளவயதைக் கண்டு அவனிடம் வம்பு வைத்துக் கொள்வது அபாயம் என்பதையும் அவள் உணர்ந்தாள். இப்படி அவனை அதிகமாக பார்த்து விட்டதால் சிறிது நாணமடைந்த சந்திரமதி, உடை வைத்திருக்கிறாயா என்று கேட்டாள். அவளது குரல் குழலோசையை விட இன்பமாய் இருப்பதைக் கண்ட சத்ருஞ்சயன், நான் நீராடினால் வேறு உடை என்னிடம் கிடையாது என்று தெரிவித்து நிலத்தை நோக்கினான். அப்படி அவன் தலைகுனிந்து நின்றதை நோக்கியதால் சற்றே இளநகை கொண்ட சந்திரமதி, நான் வேறு உடை தருகிறேன், முதலில் நீராடுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று ஒரு குடம் நீர் கொண்டு வந்தாள். அப்படியே உட்காருங்கள் என்று அவள் பணிக்க, தரையில் மண்டியிட்டு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்த சத்ருஞ்சயனை நோக்கி நடந்து வந்த சந்திரமதி அவனை நெருங்கியதும் தனது சிற்றாடையை சிறிதளவு தூக்கி இடையில் சொருகிக் கொண்டாள், ஆடை நனையாது இருப்பதற்காக. அப்படி அவள் ஆடையை சிறிது தூக்கியதில் கண்களுக்கு புலனான அழகை கண்டு பிரமித்தான் அந்த வாலிபன். பஞ்சலோக விக்கிரகத்தின் கால்களை போன்ற அழகிய உரமான கால்கள், முழங்காலின் மீது சிறிதளவு தலை நீட்டிய மென்மையான தொடைப்பகுதி, மலர்பாதத்தின் செம்பருத்து இதழ்கள், இவற்றை தான் கவனிப்பதை அவள் பார்த்துவிடப் போகிறாளோ என்று கண்களை தனது இரு கைகளாலும் மூடிக்கொண்டு தலையை குனிந்தான் சத்ருஞ்சயன். அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை சந்திரமதி கவனித்தாலும் அதை அவள் லட்சியம் செய்யவில்லை. ஆண்களின் பலவீனம் என்று வெறுப்புடன் சொல்லிக்கொண்டு அவன் தலை மீது குடத்து நீரை மெதுவாக விட்டாள். குழல் நனைய வேண்டுமென்பதற்காக குடத்தை சுழற்றி நீரை அவன் தலையில் ஊற்றிவிட்டு குடத்தையும் அவன் எதிரில் பட்டென்று வைத்து, அந்த கிணற்றில் நீராடிவிட்டு வாருங்கள், நான் உடை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி மேலே எடுத்து செருகிய சீலையை தொங்கவிட்டு கண்குத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டிருந்த வாலிபன் கண்களை ஏமாற்றி வேகமாக அவள் உள்ளே சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டு நின்றான் சத்ருஞ்சயன். அவள் சென்ற வேகத்தில் அழகிய அவள் கழுத்து, முதுகு முதலிய பின் அழகுகளை எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டு உடலெங்கும் நீர் சொட்ட நின்று கொண்டிருந்த சத்ருஞ்சயன் சுயநிலை அடைந்து குடத்தை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு சென்றான். அங்கிருந்த கயிற்றை எடுத்து நீரை குடத்தில் இழுத்து இழுத்து அலுப்பு தீர நீராடினான். பிறகு கிணற்றின் எதிர்மறைவுக்கு சென்று தனது கால் சராயையும் அங்கியையும் பிழிந்து கொண்டான். அந்த சமயத்தில் ஒரு காவிப்பட்டையை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு வந்த சந்திரமதியிடம், அப்படியே நில்லுங்கள், ஒரு குச்சியால் ஆடையை நீட்டுங்கள் என்று கூறினான். அவன் நிலை அவளுக்கு புரிந்தது. அங்கியில்லா மார்பும் அவன் கையில் காட்சியளித்த முறுக்கி பிழிந்த துணியும் புரிய வைத்தன. குச்சிகளால் உடையை நீட்டியதும் அதை எட்டி ஒரு கையால் வாங்கினான் அவன். உடையை அணிந்த பின்பும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவன் அந்த காவிப்பட்டை உடுத்தி கொண்டு வெளியே வந்த பிறகு திலக சாயத்தை நீட்டினாள். அதை எடுத்து நெற்றியில் தரித்து கொண்ட சத்ருஞ்சயன் கேட்டான், இந்த நீராட்டம் எதற்கு என்று. காரணத்தை சந்திரமதி விளக்கினாள். யாவும் புதுவிதமாக இருந்தது, ராஜபுத்திரர் வழக்கத்திற்கு விரோதமாகவும் இருந்தது. அத்தியாயம் 4. ஜலதரங்கம். ஓம்ஸ்தலா என்ற கொண்டாலாவுக்கு வந்ததும் வராததுமாக தன்னை தலையில் நீரூற்றி மூழ்க வைத்ததற்கு சந்திரமதி கூறிய காரணத்தை கேட்டதும் வியப்பே அடைந்தான் சத்ருஞ்சயன். உங்கள் தலையில் நீரூற்ற எந்த வினாடியில் தந்தை உத்தரவிட்டாரோ அந்த வினாடியில் நீங்கள் அவரது சீடராகி விட்டீர்கள். எந்த புது சீடனும் எங்கள் வீட்டுக்குள் நுழையும் முன்பாக நீராடி புத்தாடை புனைந்துதான் நுழைய வேண்டும். நுழைந்ததும் எங்கள் வீட்டு முன்னறையில் இருக்கும் சால கிராமத்தை வணங்க வேண்டும். அப்பொழுது முதலாக உங்களுக்கு மாற்று மந்திராபதேசம் செய்யப்படும். அந்த நிமிடம் முதல் நீங்கள் மல்லிநாதரின் சீடராக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அப்புறம் இந்த ஊரில் உங்களை யாரும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் இஷ்டப்படி இந்த கோட்டையில் எங்கும் உலாவலாம் என்று சொன்னாள் சந்திரமதி. இதை சொன்ன சந்திரமதி புது சீடனை சற்று ஏறெடுத்து பார்த்தாள். அவள் அளித்த காவிப்பட்டை இடையில் அணிந்து மேலே ராஜபுத்திரர்களுக்கான முப்புரி நூல் மட்டுமே தெரியும்படியாக நின்ற அந்த வாலிபனின் அகன்ற மார்பையும் கரிய சருமத்தையும் மார்பில் தெரிந்த சில தழும்புகளையும் நீண்ட வலுவான விரல்களையும் பார்த்த சந்திரமதி வாழ்வித்தைக்கு அவன் புதியவன் அல்லன் என்பதை புரிந்து கொண்டாள். நீண்ட நேரம் அவனை துருவி பார்ப்பது சரியல்ல என்ற உள் உணர்வு ஏற்படவே திடீரென திரும்பிய சந்திரமதி, வாயிற்பக்கமாக வாருங்கள், அங்கே தந்தை இருப்பார் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே நடந்தாள். அவள் கண்ணுக்கு மறையும் மட்டும் அவளை பார்த்து கொண்டிருந்த சத்ருஞ்சயன் தனது ஆடைகளை
மீண்டும் ஒரு முறை நன்றாக பிழிந்து தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை பக்கவாட்டில் சுற்றி வாயிற்புறமாக வந்தான். அங்கு அவனுக்காக காத்து கொண்டிருந்த மல்லிநாதர் முதலாக அவன் பெயரை உச்சரித்தார். சத்ருஞ்சயா என்று. சத்ருஞ்சயன் மறுபடியும் ஆச்சரியத்தின் வசப்பட்டான். அதுவரை தனது பெயரை சொல்லாதிருக்கும் போது அவர் எப்படி பெயரை தெரிந்து கொண்டார் என்பது அவிழ்க்க முடியாத புதிராக இருந்தது அந்த வாலிபனுக்கு. குருநாதா, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினான். உன் தந்தையின் பிரதாபத்தை நீண்ட நாளாக நான் அறிவேன் என்றார் குருநாதர். என் தந்தையின் பிரதாபத்தையா என்று ஏதும் புரியாமல் கேட்டான் புது சீடன். மல்லிநாதர் சிரித்துவிட்டு சொன்னார், சிறுவனே, ராஜபுத்திரர்கள் சாதாரணமாக ஒரு மனைவியோடு நிற்பதில்லை. குறைந்தபட்சம் 2-3 மனைவிகளையாவது அடைவார்கள். ஆனால் உன் தந்தை, உன் தாய் இறந்து போனதும் வேறு யாரையும் திரும்பி பார்க்கவும் மறுத்தார். உன்னை வளர்த்து ஆளாக்குவதிலேயே முனைந்தார். இப்பொழுது வித்தை கற்க என்னிடம் அனுப்பி இருக்கிறார். உன் தந்தைக்கு மேவாரை தவிர வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. எனக்கு ஒரு பெண் இருப்பது கூட அவருக்கு தெரியாது. சந்திரமதி யாரோ என்று நினைத்துக் கொண்டிருப்பார் என்று விளக்கமாக கூறிய மல்லிநாதர் மெதுவாக நகைத்து, அவருக்கு ஒரே பிள்ளை, சத்ருஞ்சயன் என்று பெயர். மாவீரன் என்று ஊரெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டேன். ஆகையால் நீ வித்தை பயில வந்திருப்பதாக கூறுவது கூட எனக்கு விந்தையாகத்தான் இருக்கிறது. சரி, வா, உள்ளே போகலாம். சத்ருஞ்சயனை உடன் வரும்படி சைகை காட்டி உள்ளே புகுந்தார். அந்த வீடு முன்கட்டில் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அங்கிருந்த கூடம் மிக பெரியதாக இருந்தது. அங்கே போர்க்கருவிகள் பலவும் மூலைகளிலும் பக்கச் சுவர்களிலும் சாத்தப்பட்டிருந்தன. அதன் ஒரு மூலையின் கோடியில் மட்டும் சிறு விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் சிறு பெட்டகம் ஒன்று இருந்தது. சத்ருஞ்சயா, அந்த பெட்டகத்தை திற என்று மல்லிநாதர் உத்தரவிட மெதுவாக அதை நோக்கி நடந்து சென்று சத்ருஞ்சயன் பெட்டகத்தை திறந்தான். பெட்டகத்திற்குள் வைர வைடூரியங்கள் இருந்தன. குருநாதா, இவற்றை என்ன செய்யட்டும் என்று கேட்டான். வைர கற்களை நீக்கிவிட்டு அடியில் இருக்கும் சால கிராமத்தை எடு என்றார் மல்லிநாதர். வைரங்களையும் வைடூரியங்களையும் நீக்கிய சத்ருஞ்சயன் அவற்றின் அடியில் பளபளவென்று இருந்த சாலக்கிராம மூர்த்தியை கையில் எடுத்து குருவை நோக்கி நடந்தான். அவன் அவரை நோக்கியதும் உள்ளிருந்து கூடத்திற்குள் சந்திரமதி நடந்து வந்தால் ஒரு தட்டுடன். அந்த தட்டில் ஒரு வட்டிலில் நீரும் உத்திரணியும் இருந்தன. சந்தனம் ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. உதிரி புஷ்பங்களும் காணப்பட்டன. சத்ருஞ்சயா, சாலக்கிராம மூர்த்தி மீதும் வாயிலும் சந்தனத்தை வைத்துவிடு, பிறகு அதை பெட்டகத்தில் வை என்று தூரத்தில் இருந்தே உத்தரவிட்டார். குரு சொன்னபடி சத்ருஞ்சயன் செய்தான். சந்திரமதி, உத்தரணியில் நீர் எடுத்துக் கொடு அவனிடம். அவன் ஆசமனம் சமர்ப்பிக்கட்டும் மூர்த்திக்கு என்றார். அச்சுதா, அனந்தா, கோவிந்தா என்று சொல்லி மும்முறை உத்தரணியில் நீரை எடுத்து சுவாமி முன்பு காட்டிய பிறகு அந்த நீரை வட்டிலில் ஊற்றுவது சாலக்கிராம ஆசமனம். சத்திரிய வழக்கப்படி அந்த ஆசமனம் செய்து முடித்த சத்ருஞ்சயனை நோக்கி, அடுத்து புஷ்பங்களை எடுத்து அர்ச்சனை செய் என்று கூறினார். அர்ச்சனைக்கு புஷ்பத்தை அவன் கையில் கொடு சந்திரமதி என்று மீண்டும் சந்திரமதியிடம் உத்தரவிட்டார். சந்திரமதி திகில் அடைந்து தந்தையை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. மகளே, சொன்னபடி செய் என்றார் கண்டிப்புடன். அதற்கு மேல் ஆட்சேபனை சொல்லாமல் தனது இடது கையால் தட்டை பிடித்துக் கொண்டு வலது கையால் புஷ்பங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுக்க, தூரத்தில் இருந்தவாறு அர்ச்சனை மந்திரங்களை மல்லிநாதர் ஓத புஷ்பார்ச்சனை செய்தான் சத்ருஞ்சயன். அர்ச்சனை முடிந்ததும் தீபாராதனை காட்டிய போது ஹயக்ரீவ மந்திரத்தை இறந்து சொன்னார் மல்லிநாதர். அது முடிந்ததும், சத்ருஞ்சயா, இப்பொழுது நீ பூஜை செய்திருப்பது ஹயக்ரீவ மூர்த்தியை. கூழாங்கல்லை போலிருக்கும் அந்த மூர்த்தி தான் ஹயக்ரீவர். நேபாளத்தில் கண்டகி நதியில் இருந்து நானே எடுத்து வந்தேன். ஹயக்ரீவர் வித்தைக்கு அதிபதி. அவரை பூஜை செய்ததாலும் நீ சற்று முன்பு ஏற்றிய ஜுவாலை அணையாமல் நின்றதாலும் நீ அவர் கருணைக்கு பாத்திரமாக போகிறாய். மூர்த்தியை தண்டனிட்டு பெட்டகத்தை மூடிவிட்டு வா. இன்று உன் குருகல வாசம் தொடங்கிவிட்டது என்றார் அவர். அது முடிந்ததும் சந்திரமதி தந்தையை வணங்கினாள். 2 பேருமே வணங்குங்கள் என்று மல்லிநாதர் உத்தரவிட, சத்ருஞ்சயனும் சந்திரமதிக்கு அருகாமையில் மண்டியிட்டு குருநாதரை வணங்கினான். அடுத்து அவனுக்கு வேறு உடை கொடுத்து உணவும் அளித்தார் மல்லிநாதர்.
உணவை சந்திரமதி பரிமாறுவாள் என்று எதிர்பார்த்த சத்ருஞ்சயன் ஏமாற்றமே அடைந்தான். பூஜைக்கு பின் சந்திரமதி அவன் இருந்த இடத்தில் தலை காட்டவே இல்லை. மல்லிநாதரே 2 களங்களில் உணவை பரிமாறி சீடனுடன் தானும் உட்கார்ந்து சாப்பிட்டார். களங்களையும் அவரை எடுக்க முற்பட்ட போது சத்ருஞ்சயன் அவரை தடுத்து களங்களை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு கிணற்றுப்புறம் சென்று தட்டுகளை அலம்பிக் கொண்டு வந்தான். அவனே இருவர் உணவருந்தி இடத்தையும் துடைத்தான். இதெல்லாம் நீ எதுக்காக செய்யணும் என்று மல்லிநாதர் கேட்டார். குருவுக்கு சீடன் பணிவிடை செய்தால்தான் வித்தை வரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றான் சத்ருஞ்சன். குரு எப்படி இருந்தாலும் நீ பணிவிடை செய்வாயா என்று கேள்வியை தொடுத்தார் மல்லிநாதர். கண்டிப்பாக செய்வேன் என்றான் சீடன். மல்லிநாதர் அதை கேட்டு எதற்கோ நகைத்தார். பிறகு அவனை படுத்துக் கொள்ளச் சொன்னார். வாளை கொடுங்கள் என்று கேட்டான் சத்ருஞ்சயன். எதற்கு? குருநாதர் கேட்டார். அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் எனக்கு தூக்கம் வரும், அதை பிரிந்து படுத்ததில்லை என்றான் சத்ருஞ்சயன். இன்னும் சில தினங்களுக்கு உனது வாளை மறந்துவிடு. என்னிடம் 100கணக்கான வாள்கள் இருக்கின்றன, அவற்றில் ஒன்றை எடுத்துக்கொள் நீ என்றார். என் வாளை ஏன் மறக்க வேண்டும் என்று கேட்டான் அவன். அதில் சலும்பரா முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதனால் என்ன? நீ சிறைப்படுவாய் என்ற மல்லிநாதர். சத்ருஞ்சயா, கோட்டை வாயிலில் காவலர் தலைவன் விறகுக்கட்டை சோதனை செய்த போது உன் வாளை பார்த்து விட்டான். ஆனால் பார்க்காதது போல பாசாங்கு செய்தான். நீ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காவலர் தலைவனும் ராஜபுத்திரன் தான், மிக கூர்மையான புத்தியை உடையவன் என்று சத்ருஞ்சயனை எச்சரித்தார். அதை கேட்டுக்கொண்டு குருவை பணிந்து தனக்கு காட்டிய சிற்ற அறையில் படுத்துக் கொண்டான். ஆனால் அவனுக்கு உறக்கம் கொள்ளவில்லை. அன்றைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து கொண்டே புறக்கண்களை மூடியதால் மனக்கண் நன்றாக திறந்தது. அதில் தோன்றினாள் சந்திரமதி. அவள் அவனை நோக்கி புன்முறுவல் கொண்டாள். அவன் மனதின் மீது தனது பூங்கால்களால் நடந்தாள். பிறகு மனதோடு மனமாக படுத்துவிட்டாள். அவள் பூ உடல் தன் மனதில் பூராவுமாக தோன்றியது சத்ருஞ்சயனுக்கு. அந்த நினைப்பு தகாத நினைப்பு என்று எண்ணிய சத்ருஞ்சயன் புறக்கண்களை திறந்து எழுந்தும் உட்கார்ந்து கொண்டான். சத்ருஞ்சயா, என்ன காரியம் செய்தாய்? உன் மன்னனுக்கு பெண்ணெடுக்கச் சென்ற நீ அந்த பெண்ணை நினைப்பதும் மகிழ்வதும் சரியா? அவள் ராஜபுதனத்து வாரிசல்லவா என்று அவன் மனம் கேட்டது. அடுத்து அவன் தந்தை அவன் மனக்கண்ணின் முன்னால் தோன்றி, உன்னை நான் அனுப்பியது எதற்காக? செய்ய முயல்வது என்ன என்று சீறினார். இல்லை இல்லை, அவளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று மனதிற்குள்ளேயே கூறினான் சத்ருஞ்சயன். அப்பொழுது சந்திரமதி பக்கத்தில் இருப்பதாக தோன்றியது சத்ருஞ்சயனுக்கு. அதுவும் கனவெனவே நினைத்தான். ஆனால் கனவல்லாது. பக்கத்து அறையில் இருந்த சந்திரமதி உண்மையாகவே வெளியிட்ட நகைப்பு அவன் காதுகளில் ஜலதரங்கம் போல மிக இன்பமாக ஒலித்தது. அத்தியாயம் 5. புது உத்தியோகம். மல்லிநாதரிடம் சீடப்பிள்ளையாக சேர்ந்த அந்த முதல் இரவில் பக்கத்து அறையில் சந்திரமதி ஜலதரங்கம் இசைப்பது போல் வெளியிட்ட சிரிப்பொலி சத்ருஞ்சயனின் உணர்ச்சிகளை எல்லாம் தொட்டதால் பற்பல எண்ணங்களில் அவன் ஈடுபட்டான். அவள் மாலையில் இருந்து தன்னிடம் நடந்து கொண்ட முறையில் இருந்து உலகம் வர்ணித்தது போல், அவள் தந்தை மல்லிநாதர் நினைத்தது போல் சந்திரமதி அத்தனை ராட்சசியா இருக்க முடியாதென்று திட்டமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். காட்டுப்பகுதியில் தான் கைத்தட்ட முயன்ற சமயத்தில் தன்னை தடுத்த மல்லிநாதர் அவளை மணப்பது மரணத்தை மணப்பதற்கு சமானம் என்று கூறியது தன்னை அச்சுறுத்துவதற்கே இருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். தன் தலைக்கு நீரூற்றிய போது அவள் முழங்காலுக்கு மேல் பகுதிகளை எத்தனை லாவகமாக தனது சீலையால் மறைத்துக் கொண்டாள்! எத்தனை லாவகமாக தனது சீலையை சுருட்டி 2 கால்களுக்கு நடுவில் இடுக்கிக் கொண்டாள் என்பதை எண்ணி பார்த்த சத்ருஞ்சயன் பண்பெல்லாம் உருவான ஒரு பெண்ணை தான் சந்தித்ததை உணர்ந்து கொண்டான். பிறகு தனக்கு அவள் ஆடை கொண்டு வந்தது, பூஜைக்கு உதவியது, அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிகழ்ச்சிகளை மனதில் ஓடவிட்ட சத்ருஞ்சயன் தான் அவளிடம் மனதை பறிகொடுத்து விட்டதை நன்றாக புரிந்து கொண்டான். அது ராஜ துரோகம் என்பது அவனுக்கு தெரிந்தே இருந்தது. மன்னனுக்கு தூக்கிச் செல்ல வேண்டிய பெண்ணை அடைய முயல்வது தவறு என்பதை உணர்ந்த அவன் சில தவறுகளில் இருந்து மனிதர்கள் தப்ப முடிவதில்லை என்றும் உள்ளூர பேசிக்கொண்டான். இருப்பினும் தந்தையின் ஆணையை முன்னிட்டு நாளை முதல் அவளை நான் சந்திப்பதில்லை
என்று உள்ளூர பிரமாணமும் செய்து கொண்டான். ஆனால் அந்த முதல் இரவிலேயே அவன் அபிமானத்தை அவனது புத்தி சுக்கு நூறாக உடைத்துக் கொண்டிருந்தது. திரும்ப திரும்ப அவளையும் முக்காட்டிற்குள்ளும் தெரிந்த அவள் கருவண்டு விழிகளையும் விற்களை போன்ற புருவங்களையும் எண்ணிக்கொண்டே இருந்தான். கடைசியில் ஒரு முடிவுக்கும் வந்தான். எப்படியும் மறுநாள் காலையில் மல்லநாதரிடம் உண்மையை கூறிவிட்டு திரும்ப உதயபுரிக்கு ஓடிவிடுவதென்ற தீர்மானத்திற்கும் வந்தான். ஆனாலும் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. காலையிலே எழுந்திருந்த அவன் தனக்கு முன்பே சந்திரமதியும் குருநாதரும் எழுந்து விட்டதையும் பூஜைக்கு சகலமும் தயாராயிருந்ததையும் போர் வித்தை பயில 5-6 மாணவர்களும் கூடத்தில் நின்றிருந்ததையும் கவனித்து வெட்கத்துடன் தோட்டத்திற்கு ஓடி துரிதமாக நீராடி தனது உலர்ந்த ஆடைகளை அணிந்து நெற்றியில் திலகம் தீட்டி வேகமாக கூடத்திற்கு வந்தான் பூஜையில் பங்கு கொள்ள. அன்று காலை மல்லிநாதரே பூஜை நடத்தினார். பிரசாதங்களை அவரே கொடுத்தார். வித்யாபியாசத்தை ஆரம்பிக்கும் முன்பு சத்ருஞ்சயனை நோக்கி மகனே என்று அழைத்தார். குருநாதரே, கட்டளையிடுங்கள் என்றான் சத்ருஞ்சயன். கொல்லைப்புறத்தில் இருக்கும் காளையை அவிழ்த்துக்கொள், அங்குள்ள பெரும் அழகை எடுத்துக்கொள், சந்திரமதியுடன் ஆடு மேய்க்க துணையாக போய் வா என்று கூறிவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் மற்றொரு சீடனுக்கு வாழ் பயிற்சியை ஆரம்பித்தார். குருநாதர் தனக்கு வித்தை எதுவும் கற்பிக்காமல் ஆடு மேய்க்க அனுப்புவதை பற்றி ஒரு வினாடி சினந்தான், ஒரு வினாடி வியந்தான். ஆனால் சந்திரமதிக்கு துணையாக போவது வாழ்பயிற்சியை விட சிறந்தது என்ற எண்ணத்தால் குருவுக்கு தலை வணங்கி சென்றான் கொல்லைப்புறம். அங்கிருந்த காளையை அவிழ்த்ததும் சந்திரமதி அங்கு தோன்றி அழகு கொம்பை எடுத்துக்கொண்டு தெருக்கோடிக்கு வாருங்கள் என்று உத்தரவிட்டாள். அங்கு எதற்கு என்று சத்ருஞ்சயன் கேட்டான். ஆட்டுக்கிடாயை அங்குள்ள திடலில் தங்க வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு வாசல் புறமாக நடந்தாள் சந்திரமதி. அழகு கோலை எடுத்துக்கொண்டு சத்ருஞ்சயனும் அவளை பின்பற்றி நடந்தான். தெருக்கோடியில் இருந்த ஆடுகளிடம் சென்று சந்திரமதி குரல் கொடுத்ததும் ஆடுகள் தலைகளை தூக்கி ஆவலுடன் அவளை பார்த்தன. அவள் தன் மடியில் இருந்து குழலை எடுத்து சின்னஞ்சிறு கீதத்தை வாசித்ததும் ஆடுகள் கும்பலாகவும் 4-4 ஒரே சீராகவும் கோட்டை வாயிலை நோக்கி நடந்தன. சந்திரமதி அடுத்து முதல் நாள் போல் காளையில் ஏறிக்கொண்டாள். நீங்கள் பின்னால் வாருங்கள் கோளுடன் என்று கூறிவிட்டு காளை வயிற்றை அவளது அழகிய கால்களால் தட்ட காளையும் ஒய்யார நடை போட்டது. கோட்டை வாயிலுக்கு வந்ததும் காளையில் இருந்து திரும்பி சத்ருஞ்சயனை பார்த்த சந்திரமதி, டேய், கோலை பிடிச்சுக்கிட்டு தீவட்டி பிடிக்கிறவன் போல நிக்காத, முன்னால நட, ஆடுகளை சரியா வளைச்சு ஓட்டு என்று உத்தரவிட்டாள். சத்ருஞ்சயன் அவள் மரியாதையற்ற வார்த்தைகளில் பிறந்த கட்டளைக்கு படியலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி சிந்தித்தான். அடுத்து கட்டளை அம்மணி என்று சொல்லிக்கொண்டு ஆடுகளுக்கு முன்னால் ஓடி ஏய் ஏய் என்று ஆடுகளை விரட்டினான். அன்று காலையும் முதல் நாள் காவலரே காவல் செய்தமையால் சத்ருஞ்சயனை கண்டு புன்முறுவல் பூத்தனர். இவன் வேலையால் தான், மல்லிநாதர் சொன்னது பொய்யல்ல என்றான் ஒரு காவலன். தெரியாமலா நமது தலைவர் நம்மை கடிந்து கொண்டார் என்றான் இன்னொரு காவலன். அடுத்து கோட்டை வாயில் கதவு திறக்கப்பட்டு ஆட்டு மந்தை பாய்ந்து வெளியில் சென்றது. சத்ருஞ்சயன் அவற்றுக்கு முன்னால் ஓடினான். ஆடுகள் வழக்கமாக மேயும் இடத்தை நாடிச் சென்றன. பின்னால் சந்திரமதி காளை மீது கம்பீரமாக உட்கார்ந்து குழலை ஊதிக்கொண்டு வந்தாள். அடுத்த ஒரு நாளிகைக்குள் கொண்டாள கோட்டை தூரத்தில் தெரிந்தது. முதல் நாள் தான் வந்த பாதையையும் பார்த்தான் சத்ருஞ்சயன். அவனை தாண்டி சிறிது தூரத்தில் பெரும் புல்வெளி இருந்தது. அதில் ஆடுகள் நின்று மேயத் தொடங்கின. சந்திரமதியும் காளையில் இருந்து இறங்கி புல்வெளியை அடுத்திருந்த தோப்புக்குள் நுழைந்தாள். சத்ருஞ்சயனையும் வருமாறு செய்கை செய்துவிட்டு சற்று வேகமாகவே நடந்து தோப்பின் நடுவில் இருந்த ஒரு மரத்தடியில் சாய்ந்து நின்று தலையை குனிந்த வண்ணம், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்னை என்று கூறினாள் சத்ருஞ்சயனை நோக்கி. சத்ருஞ்சயன் முகத்தில் வியப்பை காட்டினான். எதற்கு மன்னிப்பு என்று கேட்கவும் செய்தான். தங்களை மரியாதை குறைவாக டேய் என்று வேலைக்காரனைப் போல சற்று முன்பு அழைத்தேன் என்ற சொற்களை தடுமாற்றத்துடன் சொன்னாள். ஆமாம் என்றான் அவன் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக. கோட்டை வாயில் காவலனை ஏமாற்றுவதற்காக அப்படி அழைக்க வேண்டியதாயிற்று என்றாள் சந்திரமதி மீண்டும். நான் புரிந்து கொண்டேன் என்றான் சத்ருஞ்சயன். மன்னித்ததாக நீங்கள் சொல்லவில்லையே,
என்று அவள் திரும்ப கேட்டாள். காவலனை ஏமாற்ற அந்த வேஷம் போட்டீர்கள், அதற்கு மன்னிப்பதற்கு என்ற சத்ருஞ்சயன், அம்மணி உங்களை பெயர் கொண்டு அழைக்கலாமா என்று வினவினான். அவள் ஒரு வினாடி கூட சிந்திக்கவில்லை. அழையுங்களேன் என்று கூறினாள். சந்திரமதி என்று அழைத்தான் சத்ருஞ்சயன். அப்படி அழைப்பதிலேயே தனது மனம் உணர்ச்சியில் மூழ்குவதை கண்டான். என்ன என்றாள் அவள் மெதுவாக. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் எல்லோருமே வேஷம் போடுகிறவர்கள். நான் வேஷம் போடவில்லையா என்று வினவினான் அந்த வாலிபன். என்ன வேஷம் போட்டீர்கள் என்று அவள் கேட்டாள். ஆட்டுக்காரன் வேஷம் என்று பொய்யை சொல்லி சமாளித்துக் கொண்ட சத்ருஞ்சயன் நகைத்தான். அவளும் நகைத்தாள் இன்பமாக. பிறகு அவளே சொன்னாள், வீரரே, இல்லை இல்லை சீடரே, நான் ஆடுகளுக்கு இந்த மரத்தில் ஏறி பெரிய கிளை உடைக்கிறேன். நீங்கள் அழகால் தலைகளை மாத்திரம் சிறிது கிளைகளாக முறியுங்கள் என்று கூறிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்பதை சத்ருஞ்சயன் யூகிக்கும் முன்பாக தான் அங்கிருந்த மரத்தில் தாவி மேற்கிளையில் ஏறிவிட்டாள். கிளைகள் மீது சர்வ லகுவாக தாண்டிச் சென்ற சந்திரமதியை கீழிருந்தே வியப்புடன் பார்த்தான் சத்ருஞ்சயன். ஆடையை வரிந்து தார்பாய்ச்சாக கட்டி கிளைகளில் தாவி தாவி கிளைகளை உடைத்து போட்ட விதத்தையும் அவள் கால்களின் அழகையும் கவனித்துக் கொண்டே வாயை பிளந்து கொண்டிருந்த சத்ருஞ்சயன் திடீரென்று கூவினான், சந்திரமதி பின்னால் வந்துவிடு என்று. அடுத்து கையில் இருந்த அழகு கத்தியால் அந்த மரக்கிளையில் இருந்த கண்குத்தி பாம்பு ஒன்றையும் குத்தி எடுத்தான். அவள் தப்பினாள் அந்த ஆபத்தில் இருந்து. ஆனால் இன்னொரு ஆபத்து அடுத்த வினாடி உதயமாயிற்று. அவன் கூவலால் அவள் பட்டுப்போன கிளை மீது காலை வைத்திடவே அந்த கிளை சரேல் என முறிந்தது. தலைகீழாக பூமியில் விழ இருந்தவளை கோலை எறிந்துவிட்டு தனது இரு கைகளாலும் ஏந்தி கொண்டான் சத்ருஞ்சயன். அப்படி அவன் தாங்கியதால் அவள் உணர்ச்சிகளும் குலைந்திருக்க வேண்டும். அவள் இரு கைகளும் அவன் கழுத்தை வளைத்தன. அத்தியாயம் 6. கள்வன். அந்த பட்டு கைகள் கழுத்தை சுற்றியதால் அவள் தேகம் பூராவும் தனது கைகளில் துவண்டு கிடந்ததால் உணர்ச்சிகளை அறவே பறக்கவிட்ட சத்ருஞ்சயன் தனது வலிய உதடுகளை அவள் கழுத்தில் ஆழ புதைத்தான். அவள் தொடைகளுக்கு கீழிருந்த கையால் அவளை மேலும் தூக்கி அவள் மார்பை தனது மார்புடன் இழைத்து கொண்டான். பிறகு தனது தலையை அவள் கழுத்தில் இருந்து எடுத்து முகத்தை கவனித்தான். அவள் கண்கள் மூடி கிடந்தன. முகத்திலும் சிறிது அதிர்ச்சி தெரிந்தது. அவள் மூச்சையை எப்படியாவது தெளிவிக்க எண்ணி அவளை புல்தரையில் கிடத்தினான். மெல்ல அவள் கன்னங்களை வருடினான். சிறிதே களைந்திருந்த கரிய குழல்களை கோதிவிட்டான். பிறகு தயங்கினான். அடுத்து ஆபத்துக்கு பாவமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அவள் அணிந்திருந்த சட்டையின் பட்டு கயிறுகளை அவிழ்த்தான். லேசாக அவிழ்க்கப்பட்டு கயிறுகள் நீங்கியதால் கச்சையின் முகப்பும் சற்றே இடைவெளி கொடுத்ததால் அவள் அழகிய மார்பின் விளிம்பும் அவன் கண்களுக்கு தெரியவே அந்த வெண்மையை பிரம்மையுடன் பார்த்தான். இத்தகைய அழகுடையவளை இந்த குழந்தை முகத்தாளை ராஜபுதனம் ஏன் ராட்சசி என்று அழைக்கிறது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். மார்பின் அந்த எழுச்சியின் முகப்பாலேயே அவளிடம் சித்தத்தை பறிகொடுத்த சத்ருஞ்சயன் அவள் வரிந்து கட்டியிருந்ததால் கால்களுக்கிடையே மறைந்த சீலை புலனாக்கிய இந்திரஜாலத்தை பற்றி யூகித்தான். ஒரு மனிதனை பைத்தியமாக அடிக்க ஆடையின் இந்த நிலையே போதும் என்று முணுமுணுத்தவன் அவள் வளவளப்பான தொடையின் சிறு பகுதியையும் அழகிய ஆடு சதையையும் பார்த்து, ராணாவுக்கு புத்தி இருந்தால் சலவைக்கல் தான் வளவளப்பு என்று நினைத்து அதை கொண்டு மாளிகை கட்டுவாரா என்று எண்ணிக்கொண்டே அவள் கால்கள் மீது கையை வைத்தான். கால்கள் ஜில் என்று இருந்தன. ஐயோ, என்ன இப்படி இருக்கின்றதே என்று பதறி அவள் மார்பில் துடிப்பு இருக்கிறதா என்று பார்த்தான். அதன் துடிப்பு ஒரே சீராக இருந்ததாலும் கழுத்திலும் உஷ்ணம் இருந்ததாலும் அதிக ஆபத்து ஏதுமில்லை என்று புரிந்து கொண்டு அவள் பக்கத்தில் இருந்து எழுந்திருக்க முயன்றான். அந்த சமயத்தில் அவள் என்று பெரிதாக முனகினாள். சற்று திரும்பி அவன் மீது தனது கையொன்றையும் போட்டாள். பிறகு மெல்ல கண் விழித்து, நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டாள். இங்குதான் இருக்கிறாய் சந்திரமதி என்று கூறிய சத்ருஞ்சயன் நன்றாக தரையில் உட்கார்ந்து அவளை எடுத்து மடியில் கிடத்தி கொண்டான். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் மடியில் துவண்ட புஷ்ப கொடி போல் கிடந்தாள். அவள் குவளை விழிகள் அவளை நன்றாகவே பார்த்தன. இது சரிதானா, இது முறையா என்று கேட்பது போல சத்ருஞ்சயனுக்கு தோன்றவே
சந்திரமதி, பேசாமல் சிறிது நேரம் படுத்திரு, மூர்ச்சை தெளிந்துவிடும் என்று சொன்னான். அவள் மென்மை புன்முறுவல் பூத்தாள். நான் இப்படி படுத்திருந்தால் பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று மெதுவாக கேட்டாள். ஏதோ ஆபத்து என்று நினைப்பார்கள், வேறெதுவும் நினைக்க மாட்டார்கள் என்றான் சத்ருஞ்சயன். இப்படி நான் வேறொருவர் மடியில் கிடந்தால் நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்களா என்று சந்திரமதி திருப்பி கேட்டால். நகைத்தாள் ஒரு முறை. அதே ஜலதரங்க நகைப்பு, முந்தைய இரவில் கேட்ட அதே இனிய ஒளி. அதை கேட்டு சத்ருஞ்சயனுக்கு கோபமே வந்தது. என்ன சொன்னாய் சந்திரமதி? இன்னொருவன் மடியில் நீ கிடப்பாயா? கிடந்தால் அவனையும் கொன்று உன்னையும் கொன்று போடுகிறேன் என்று சீறிய சத்ருஞ்சயன் கோபத்தின் முதிர்ச்சியால் அவள் உடலை தூக்கி இறுக்கினான். சரேலென குனிந்து தனது இதழ்களால் அவள் இதழ்களை அழுத்தினான். சினம் மிஞ்சியதால் பற்களால் கீழ் இதழை பற்றவும் செய்தான். சந்திரமதி மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் பற்களும் அவன் இதழ்களை மெல்ல கவ்வின. அவன் தனது உடலை இறுக்கியது எத்தனை இன்ப உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்பதை உணர்ந்ததால் பெருமூச்சொன்றையும் வெளியிட்டாள். அவன் இடதுகை மட்டும் அவளை ஏந்தி நிற்க, அவன் வலதுகை அவள் அழகிய உடலின் ஆராய்ச்சியில் இறங்கியது. அவள் வாய் திறந்து பேசினாள். தன் கன்னத்தை அவன் கன்னத்துடன் இழைத்து அவன் காது கருகில், சத்ருஞ்சயா, உன் சாயம் வெளுத்து விட்டது, உன் வேஷமும் கலைந்து விட்டது, உண்மையில் நீ கள்வன் என்று காதில் சொன்னாள். அவளை ஆராய்ந்த கை திடீரென நின்றது. அவன் அவள் காதில் கேட்டான், என்ன, நான் கள்வனா என்று. ஆம், அவள் மெதுவாக பேசினாள். யார் சொன்னது என்று அவன் சீர முயன்றான். முடியவில்லை. சொற்கள் இன்பமாகவே உதிர்ந்தன. தந்தை. அவள் கைகள் அவன் கழுத்தை இறுக்கின. உன் தந்தையா? அவன் கள்ள விழி விழித்தான். ஆம், நீங்கள் என்னை தூக்கிச் செல்ல வந்தது அவருக்கு தெரியும் என்ற சந்திரமதி அவன் கண்களுடன் தனது கண்களை கலந்தாள். விழிகள் கலந்தன, உணர்ச்சிகள் புரண்டன, உடல்கள் இழைந்தன. அந்த இழைப்பை பார்க்க 4-5 ஆட்டுக்குட்டிகள் ஓடி வந்தன. அவன் கையில் வளைந்தபடி சந்திரமதி சொன்னாள், இந்த ஆடுகளில் 1-2 சில சமயங்களில் ஓனாய் தூக்கிச் செல்வதுண்டு. ஒரு ராஜபுத்திரன் ஓனாயாக கூடாது. திருட்டுத்தனம் சிலவற்றில் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடாது என்று. மெல்ல மெல்ல தன் உணர்ச்சிகளை திரும்ப பெற்ற சத்ருஞ்சயன் அவளை கீழே விட்டு அவள் எதிரில் தலைவணங்கி நின்றான். சந்திரமதி என்று மூர்க்கத்தனமாக அழைத்தான். அந்த மூர்க்கத்தனம் காதலின் மேல் பூச்சி என்பதை சந்திரமதி புரிந்து கொண்டதால், கட்டளையிடுங்கள் பிரபு என்று சொன்னாள். அதிர்ச்சி அடைந்த சத்ருஞ்சயன், என்ன பிரபுவா, இந்த அடிமையா என்று வினவினான், அதிர்ச்சி குரலிலும் ஊடுருவ. ஆம் என்றாள் அவள். எப்பொழுது முதற்கொண்டு என்று அவன் வினவினான். நேற்று இரவு முதல் என்றாள் அவள். என்ன, நேற்று இரவு முதலா? அவள் சொன்ன பதில் அவனை பிரமிக்க வைத்ததா, குழம்பச் செய்ததா? அது அவனுக்கே புரியவில்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.